அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேர் மைண்ட் செட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரூம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்க்குறதுக்கு பெட்ரூம் டூர் மாதிரி இருக்காது, பட் எங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சா ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ரூமோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமால மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொடி இருக்குது. ஸோ நம்மளோட துணிகள்லாம் போட்டுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆணி இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நான் வெளியில் போட்டுட்டு போகிறேன். என்னோடய ஸ்லிங் பேக்கை வந்து இங்கே தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே வந்து இதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட வாஷிங்க்கு போட வேண்டிய துணி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இந்த டேபிள் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து இந்த ரூம்லேயே வேறு இடத்துல இருந்தது. நான் வந்து இந்த சைடு இப்படி போட்டு இப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது எனக்கு ரூம் நல்லா வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி டக்குன்னு க்ளீன் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ கீழே கிடக்கிற ஜாமானை மட்டும் எடுத்து வச்சா போதும். இந்த டேபிள் வச்சதுக்கப்புறமெல்லாம் க்ளீன் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த பொட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஊரில் இருந்து கொண்டுட்டு வந்தது தான். இந்த 2 பொட்டியுமே கட்டிட்டு வந்தேன் இல்லையா, அந்த பொட்டி தான் இது. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த ஜாமான், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க ஜாமான், அந்த மாதிரி 2லையுமே நான் கலந்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்டோட அத்தா கொடுத்த ஜாமான், அந்த மாதிரி எங்கள் மாமனார் கொடுத்த ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு 2லையுமே வந்து கொஞ்சம் கலந்து தான் ஜாமான் இருக்குது. அதுக்கப்புறமால இது பார்த்திங்கன்னா இது வந்து பழைய துணின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது தண்ணி ரூமில் ஊற்றிருச்சுன்னா டக்குன்னு நமக்கு ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்து இதை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து வேறு இடத்துல இருந்தது. ஸோ நம்ம தூங்குறதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் டோட்டலாக நான் ப்ளக் பாயிண்ட்டையும் மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த டேபிளுக்கு கீழே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதில் வந்து எக் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இருக்கிறது வந்து ஷேரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த எக்கை கொண்டு போய் வச்சோன்னா மற்ற ஜாமான் வைக்கிறதுக்கு வந்து இடம் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் எக்கை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன், சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமால பெரிய வெங்காயம் இருக்கும். அது இப்போ காலி ஆகிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ரூமில் இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு தங்கியிருந்த ரூமில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்காவது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல. நானே குக்கர் எடுத்துகிட்டு வந்தனால இது அப்படியே இங்கே வச்சுருக்கேன், பத்திரமா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலை. ஸோ இது வந்து இந்த ரூமோட ஓனர் வந்து சம்திங் ஏதோ திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஓப்பன் இல்லை, க்ளோஸில் இருக்குது. அதில் வந்து என்னோடய ஐடி கார்டு மட்டும் போட்டிருக்கேன். நான் வந்து ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதோட ஐடென்டி கார்டு மட்டும் அங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற ஜாமான். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார், எங்கள் ஹஸ்பண்டோட அத்தா இருக்காங்க இல்லையா, மாமா, அவங்க கொடுத்த ஜாமான். ஸோ இது எல்லாமே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கொஞ்சம் பேக்ஸ் இதெல்லாமே கீழே ரொம்ப சடப்படமாக பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து வந்து நான் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமெல்லாம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ இருக்குது. ஸோ சூப்பரான விண்டோனே சொல்லலாம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த காய்கறி இது போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து துணியை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் தான் இப்போ நான் வந்து இந்த ட்ரேயில் தான் நான் வந்து காய போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் துணி போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி இழுத்து வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேன் கிட்ட நான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குனே காஞ்சிடும். அதே மாதிரி நான் ரூமில் இல்லாத டைம் அப்போது விண்டோவை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு துணியை வந்து எனக்குள்ளே வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா வெளிக்காற்று பட்டு நல்லாவே காயும் இல்லையா. ஸோ அதனால் பட் ரூமுக்குள்ளே வெயில் வர மாட்டேங்குது, பட் வந்து துணி வந்து காஞ்சிருது. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு விண்டோவை காமிக்கிறேன். சூப்பரான வியூ. ஸோ இங்கே என்ன நான்
அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிளெண்டர் வச்சுருக்கேன். இந்த ரூமில் மிக்ஸி இல்லை, ஸோ அதனால பிளெண்டர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வந்து இதில் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80% இது யூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமால இங்கே வந்து இந்த பீட்ரூட் இதெல்லாமே வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வச்சுருக்கேன். இது வந்து ஷேரிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த ஜாமானெல்லாம் நான் ரூம்லேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பவுட்ரு கொட்டி வச்சுருந்தேன், அதாவது துணி பவுட்ரு. அது இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மறுபடியும் வாங்கினா மறுஃபில் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமால இதில் பார்த்திங்கன்னா துணிக்கு உள்ள அந்த துணி காய வைக்கிற கிளிப், அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, ஸோ துணி சம்மந்தப்பட்ட எல்லாமே எனக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமால இங்கே வந்து ஒரு டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாள் வெளியில் போகும்போது வாங்கினது. ஸோ நாங்கள் சாப்பாடு எல்லாமே கடையில் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ வாங்கினது இது. ஸோ இது வந்து இப்போ ரூமுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக விருப்பி எதுவுமே வாங்கலை. ஸோ அதனால் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமால இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு டிஷ்யூ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாமலும் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இது ஒரு டிஷ்யூ. இதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அத்தா, எங்கள் மாமா தான் கொடுத்தாங்க. இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ